இந்த பியூட்டிஃபுல்லான லைஃப்பில் நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம்தான். லைஃப் ரொம்ப அருமையாக போகும், அருமையாக மூவ் ஆகும். அதே அந்த அருமையான ரிலேஷன்ஷிப் அது எதுவாக இருக்கலாம், அந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்காக மாறும்போது நம்ம லைஃபே பின்தள்ளப்படும். நம்ம நிறைய கஷ்டப்படுவோம். என்னடா வாழ்க்கை அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகும். நம்ம கூட நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைப்பாங்க அப்படின்னு நினச்சி நம்ம பார்ட்னராக இருக்கக்கூடியவங்க, நம்ம லவ் பண்ணுறவங்க, இல்லை உங்களோட ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்க அப்படியே நிறம் மாறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் மாறும். அந்த மாதிரி ஒரு கஷ்டமான டாக்ஸிக்கான ரொம்ப பேட் ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் தொடர்ந்துக்கிட்டு இருக்குன்னா அதுலேருந்து எப்படி வெளிவர்றது, என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், அதிலிருந்து எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் வெளிவந்து லைஃப்பை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக லீட் பண்ணுறது எப்படி, இதை தான் இந்த எபிசோடில் தொடர்ந்து கேட்க போகிறீங்க. இது உங்களோட டிப் எபிசோடு. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா நண்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அருமையான வாரத்தில் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக சந்தோஷமாக செம்மையாக சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்ற நம்பிக்கையும் ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. நண்பா நண்பி, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நீங்கள் என் கூட பேச மாட்டீங்களா? பேசலாம், நீங்களும் என் கூட பேசலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆர்ஜே மனோ _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு உங்கள் கூட பேசுவேன். ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு நம்ம ரன் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப அருமையான சப்போர்ட்டை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க. நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் இல்லை ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா கேட்டிங்கன்னா, நம்ம நிறையா மனிதர்கள்கிட்ட இப்போ எப்படி நம்ம நண்பிகளோட நம்ம அருமையாக இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் தொடர்ந்து நம்ம லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு மாற்றம், ஏதோ ஒரு உந்துதல் கிடச்சிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா? அது நமக்கு தெரியாத நிறைய நண்பர்கள்கிட்ட போய் சேர்க்கணும்ல. அதுக்காக தான் முழுக்க உங்களுக்காக எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட், எந்த ஒரு பெனிஃபிட் மணி ரிலேட்டடாக எதுவுமே இல்லாமல் தொடர்ந்து உங்களுக்காக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னப்பா எனக்கு கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா, நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு மெசேஜும், ஃபீட்பேக்கும், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன சந்தோஷம், ஒரு புன்னகை, அது எல்லாமே என்னை ரொம்பவே உந்தி தள்ளுது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அந்த ஒரு சந்தோஷம் தாங்க. ஏன்னா நான் கஷ்டப்படும் போதெல்லாம் இந்த மோட்டிவேஷன் என்னை காப்பாற்றிருக்கு. அதை நான் இந்த உலகத்துக்கு திருப்பி கொடுக்கணும். நல்ல மனிதர்களுக்கு, நல்ல நண்பர்களுக்கு, நண்பிகளுக்கு, உங்களை மாதிரி இருக்கவங்க எல்லாருக்குமே திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான் இதை என்னை தொடர்ந்து ரன் பண்ண வச்சிட்ருக்கு. ஆல் ரைட், நம்ம இந்த வாரம் டிப்ஸ் எபிசோடு பண்ண வரோம். ஸோ ஒரு வாரம் குட்டி ஸ்டோரி எபிசோட், ஒரு வாரம் டிப்ஸ் எபிசோட், இந்த மாதிரி மாற்றி தானே வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த வாரம் டிப்ஸ் எபிசோட். இந்த டிப்ஸ் எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஸோ எப்படி டிப்ஸ் டு லீவ் அ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இன் 6 ஸ்டெப்ஸ், எப்படி நம்ம லீவ் பண்ணுறது, ஒரு 6 வழிமுறைகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது மூலமாக ரொம்ப நம்ம மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய, நம்மளை இதுக்கப்புறம் இருக்கவே முடியாது, இவங்களோட வாழவே முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க எத்தனையோ பேர் அதுலேருந்து இப்படி வெளிவருவது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது நிறைய நேரங்களில் இருக்கலாம். ஒரு லவ் ஃபெயிலியராக கூட இருக்கலாம். அந்த லவ் ஃபெயிலியரில் இருக்கும்போது கூட அது வந்து உங்களுக்கு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மாற ஆரம்பிக்கும். உங்களால் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. என்ன பண்ணாலும் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த நேரங்களில் என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுனே தெரியாதுங்க. நம்ம லைஃப்பில் ஒரு ஆன் ட்ராக்காக போயிட்டு நிறைய எதிர்பார்ப்புகளோடு, நிறைய சந்தோஷங்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது சடனாக இப்படி ஒரு ஃபெயிலியர் இல்லை ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் நம்ம லைஃப்பில் இருக்கும்போது மூவ் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணம் முடிஞ்சது அப்படின்னா இந்த கணவன் வந்து தப்பாக இருக்கலாம், இல்லை மனைவி தப்பாக இருக்கலாம், அவங்களுக்குள்ளே வந்து ஒரு கரெக்டான பாண்ட் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா நிறைய அரேஞ்ச் மேரேஜஸில் இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஏன் லவ் மேரேஜ்லேயுமே இந்த பிரச்சனைகள் இருக்குது. அது இருந்தால் கூட நம்ம தலைவிதி அவ்வளோதான், அது வாழ்க்கை இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கடந்துக்கிட்டே
போயிட்டு இருக்கும்போது நமக்கான வாழ்க்கையை வாழ முடியாமல் போயிடும். நான் உங்களை பிரிய சொல்லலைங்க, ஆனால் சேர்ந்து வாழ்வதற்கு எல்லா முயற்சிகளும் எடுக்கணும். ஆனால் அது முடியலை, உங்கள் லைஃப்பை அது அஃபெக்ட் பண்ணுது, டே டு டே லைஃப்பில் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க, கஷ்டப்படுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு முடிவுகள் எடுத்து தானே ஆகணும். அதே மாதிரி தான் உங்கள் லவ் ஃபெயிலியராக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப அருமையாக உங்கள் மனசுக்கு நெருக்கமாக உங்கள் கூடவே ட்ராவல் பண்ண ஒரு காதலியாக இருக்கலாம், காதலனாக இருக்கலாம். ஆனால் அவங்க உங்களுக்கு எதிராக மாறும் பொழுது, இல்லை ஒரு நண்பனாக இருக்கலாம், யார் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் உங்களை கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக அதிலேருந்து வெளிவரக்கூடிய ஒரு ஒரு முயற்சி நீங்கள் எடுத்து தான் ஆகணும். அது எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு 6 டிப்ஸை தான் நம்ம இப்போ தொடர்ந்து கேட்க போகிறோம். ஸோ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னால் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு. ஸோ இன்றைக்கி ஒரு சண்டை வந்துருச்சுன்றக்காக அது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இருக்காதுங்க. ஏன்னா சண்டையும் மோதலும் காதலும் எப்பவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த மோதலையும் காதலையும் தாண்டி மோதல் மட்டுமே இருக்கும் பொழுது, அந்த மோதல் நம்மளுடைய வாழ்க்கையையும் சறுக்கும் பொழுது, நம்ம வாழ்க்கையை அடுத்த ஒரு பாதைக்கு, அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு எடுத்து போக முடியாதும் அப்படி தோணும்போது, இதுக்கப்புறம் வழியே கிடையாது, வாழவே முடியலை அப்படின்னு நம்ம எண்ணும் பொழுது, அப்போ தான் நம்ம வாழ்க்கை நம்மளை கஷ்டப்படுத்த ஆரம்பிக்குது. நமக்கு பிடிச்சவங்க நம்ம கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் கரெக்ட் கிடையாது. ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம லைஃப்பில் நம்ம நினச்சதை, நமக்கு பிடிச்சதை எதுவுமே அடைய முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம வர ஆரம்பிப்போம். அந்த நேரத்தில் நீங்கள் முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம வெளில வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட் இதுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். இது எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகும் கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் சின்ன சின்ன சண்டைகள்னால, சின்ன சின்ன கோவங்கள்னால ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஈஸியாக உதவி தள்ள முடியாதுங்க. ஏன்னா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொருத்தரோட எண்ணங்கள் ஒவ்வொரு பாதையில் பயணிக்கும். அந்த 2 பாதையையும் ஒரே பாதையை இணைச்சு ஒரே நோக்கத்தோட நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுன்றது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயந்தான். அந்த கடினத்தை தாண்டி நிறைய உண்மையான காதல், உண்மையான கணவன் மனைவி, உண்மையான ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் எப்பயுமே எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசையும் கூட. ஆனால் அதுவே பேட் ஆகும்போது, ரொம்ப கஷ்டப்படுத்தும் போது, அதுலேருந்து நான் வெளிவரணும், ஆனால் என்னால் முடியலை, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த முக்கியமான பாயிண்ட்ஸு. ஸோ ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பில்ட் அ சேஃப்டி நெட்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் குவிட் பண்ண போகிறீங்க உங்கள் லைஃப்பில். ஓகே, ஒரு டிரான்சிஷன் நடக்க போகுது, நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ண போகிறேன். லவராக இருக்கலாம், இல்லை உங்களோட மனைவியாக இருக்கலாம். ஓகே, இது கரெக்ட் கிடையாது, இது நம்ம தொடர்ந்த பாதைகளில் நம்ம ஒன்றா பயணிக்க முடியாது அப்படின்னு முடிவு எடுக்கும் போது, அப்போ நீங்கள் ஒரு சேஃப்டி நெட் உங்களுக்குள்ளே பில்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா என்ன மீனிங்னா, நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணுவீங்க? இது பொண்ணாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆன பின்னாடி எங்கே நீங்கள் ஸ்டே பண்ணுவீங்க? ஸோ அதுக்கப்புறம் எது உங்களை லைஃப் அடுத்த பாதைக்கு எடுத்து செல்ல போகுது அப்படின்ற ஒரு தெளிவான பிளானிங் வேணும்ல. எதுவுமே இல்லாமல் சடனாக நீங்கள் நான் உன்னை விட்டு போகிறேன், உங்களோட இருக்க முடியாது அப்படின்னா 2 பேருக்குமே கஷ்டம். ஏன்னா கடைசியில் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். இப்போ இவங்க இல்லைனாலும் சரி, அவங்க இல்லைனாலும் சரி, நம்ம வாழ்க்கையை நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது ஒரு சேஃப்டி நெட் உங்களுக்கு எங்கே போய் தங்க போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, அடுத்து என்ன பிளானு, ஸோ நம்ம இதை பிரேக் பண்ண பின்னாடி நம்ம லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு சின்ன பிளானிங். ரொம்ப நம்ம ஃபுல்லாத்தையும் டீட்டெயில்டாக பண்ண முடியாது. பட் ஸ்டில் உணவு, உரை, இருப்பிடம் சொல்லுவாங்கள்ல, அந்த 3 நமக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த முடிவு எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, செட் அ கோல் டு பி இண்டிபெண்டன்ட். எப்பயுமே நம்ம லைஃப்பில் இது இருக்கணும். ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம இந்தியாவில் முக்கியமாக அந்த லேடிஸ் இருக்காங்கல்ல, உமன் இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்க விடுறது கிடையாது. ஸோ அவங்க இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க முடியும். எல்லாருக்கும் அந்த சக்தி இருக்குது. யாராலையும் எப்பயுமே இண்டிபெண்ட்டாக இருக்க முடியுங்க. இண்டிபெண்ட் லைஃப் தான் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இது நம்மளுடைய தனுஷரோட ஒரு பாடல் கூட இருக்கும். நல்லவன் யார், கெட்டவன் யார், கடைசியில் அவனே முடிவு செய்வான் அப்படின்ற மாதிரி. இருட்டில் நடக்கும்போது கூட நம்ம நிழலும் கூட நம்மை நீங்கிவிடும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த வாழ்க்கை எல்லாமே நம்ம ஒரு தனிமையான வாழ்க்கையாக தான் இருக்கும். அதுக்காக நம்ம இண்டிபெண்ட்டாக வாழ முடியுமான்னா வாழ முடியாது, சார்ந்து தான் வாழணும். பட் ஆனால் இண்டிபெண்ட்டாக உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சக்தியை உருவாக்கிக்கணும். ஓகே, நம்ம எப்பயுமே ஒரு கணவனை சார்ந்தே இருக்கும். அவன் சம்பாதிக்கிற ஒரு காசில் தான் நம்ம சாப்பிட முடியும். நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னே ஒரு ஐடியா கிடையாது. டெய்லி சமைக்கிறது, வர்றது, பிள்ளைகளை பார்க்குறது, அப்படி ஹவுஸ் ஒய்ஃப், சூப்பர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறோம் அப்படின்னா சந்தோஷம் தான் கண்டிப்பாக. ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப் இஸ் அ வெரி கிரேட். ஓகேங்களா? அவங்களோட ஜாப்பை வேறு யாராலையும் பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பொசிஷன் தான் ஹவுஸ் ஒய்ஃபு, ஹவுஸ் ஹோம் மேக்கர்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அவங்க ஒரு பொருள் ஈட்டுதல், அந்த என்ன லீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க, வாழ்கிறதுக்கு நீங்கள் என்ன இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு பணம் ஈட்டுவதற்கான அந்த ஒரு சக்தி இருக்கணும்ல. நீங்கள் படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் படிக்கணும், ஒரு ட்ரைனிங் எடுக்கணும், ஒரு ஜாப் உங்களுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுடைய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் உங்களுடைய ஃப்ரீடமுக்கு. அது ரொம்பவே நீங்கள்
மனசில் வச்சுக்கணும். ஸோ அதை விட்டு நம்ம வந்து ஒருத்தவங்களும் டிபெண்ட்டாக இருக்கும்போது அவங்க பண்ணுறக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் இல்லைனா எல்லா கஷ்டத்தையும் நம்ம தாங்கிட்டு இருக்க வேண்டிய கட்டாயம் நிறைய நேரங்களில் இருக்க வேண்டியது இருக்கும். இது எல்லா இடத்துலையுமே அப்ளிகபிள் ஆகுங்க. ஆனால் இது வந்து முக்கியமாக வந்து இப்போ கல்யாணம் பண்ண பின்னாடியே நம்ம வந்து கணவனோ இல்லை மனைவியோ அவங்கள சார்ந்து இருக்கும் பொழுது பணத்துக்காக நம்ம வந்து அந்த இடத்துல வாழணும், நம்ம சாப்பாடு வேணும்னா அவங்க சம்பாதிச்சு வந்தால் தான் முடியும், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இல்லாத போது நம்ம ஈஸியாக அதை பிரேக் பண்ண முடியாது. அப்போ அதை உருவாக்கணும்னா நம்ம இண்டிபெண்ட்டாக வாழ கற்றுக்கணும். இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே இருக்கணும். எல்லா இடத்துலையுமே நமக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னா கூட அதுக்கு உருவாக்க ட்ரை பண்ணணும். எத்தனையோ ஹோம் மேக்கர்ஸ், எத்தனையோ ஹவுஸ் மேக்கர்ஸ், ஸோ அவங்க வந்து ஒரு வாழ்க்கையை உருவாக்குறாங்க, ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு அவங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸ் மூலமாக அவங்களுக்குன்னு ஒரு தனி இண்டிபெண்டன்ட் லைஃப், அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுறாங்கல்ல, அது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது உங்களாலையும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் லெட் சம்ஒன் நோ. ஸோ சீக்ரெட் கிடையாது. இப்போ நீங்கள் பிரேக் பண்ண போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டை பிரேக் பண்ண போகிறீங்க, லவரை பிரேக் பண்ண போகிறீங்க, உங்கள் ஒய்ஃபை பிரேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ட்டையோ இல்லை ஃப்ரெண்டுகிட்டையோ கண்டிப்பாக இந்த ப்ராசஸ்க்கு ஹெல்ப் கேட்டு தான் ஆகணும். ஏன்னா இது வந்து ஒரு எமோஷ்னல் பிரேக் இருக்கும். எமோஷ்னலாக வந்து நீங்கள் ப்ரோக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அந்த நேரங்களில் நீங்கள் தனியாக ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஏன்னா அது நம்ம நிறைய நேரங்களில் நம்மளை ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனோ என்வாமெண்ட்டோ க்ரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் வலிக்கிற வாய்ப்பு இருக்குது, இல்லை உங்களுக்கே பிரச்சனைகள் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் தனியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றது தைரியமாக இருக்கிறது ஓகே. பட் ஸ்டில் உங்கள் ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ அந்த ப்ராசஸில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ இல்லையோ ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அப்போ உங்களுடைய பார்ட்னர்ஸ் உங்களை வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க, உங்களை கஷ்டப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லோக்கல் அத்தாரிட்டிஸு இல்லை போலீஸ் அவங்ககிட்டலாம் போகிறதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கும்போது ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ எல்லா நேரங்கள்லையுமே ரொம்ப ஸ்மூத்தாக அந்த பிரேக்கப் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த பிரேக்கப்பை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு தைரியம் வேணும்னா அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக உங்கள் ஃபேமிலி கண்டிப்பாக இருக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதை நீங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். எப்போவுமே இந்த ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் முடிவு பட்ட போகிறீங்க, அல்லது வெளில வர போகிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கப்புறம் சீக் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். ஸோ லீவிங் அண்ட் ரெக்கவரிங் ஃப்ரம் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வில் டேக் எஃபோர்ட் அண்ட் டைம். எல்லாமே டைம் எடுக்குங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு சொன்னேன், எமோஷனலாக நம்ம பாண்டாகிருப்போம். ஈஸியாக நம்ம ஒன்றும் ரோபோட் கிடையாது, டக்குன்னு மெமரி அழிச்சிட்டு உடனே மாறுறதுக்கு. அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு பெரிய லாங் ப்ராசஸ். அந்த லாங் ப்ராசஸை எப்படி பண்ணுறது? அப்போ அதுக்குன்னு சப்போர்ட் குரூப்ஸ் நிறையா இருக்குது, கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, நிறையா ரிலேஷன்ஷிப் இஷ்யூவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரியல் ப்ரொஃபஷனல் இருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்டீங்க நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ரியல் ப்ரொஃபஷனல் கிடையாது. ஸோ உங்களுக்கு இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு ரிசர்ச் சென்டர்லேருந்து எடுத்து உங்களுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன். பட் ஆனால் ரியல் ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, தெரபிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம போய் பேசும்போது, நம்ம அவங்கக்கிட்ட பார்க்கும்போது அட் எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம ஒரு லாயரை மீட் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய நேரங்களில் இந்த இஷ்யூஸை சால்வ் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க. அவங்க நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டாப் டாக்கிங் யுவர் பார்ட்னர் சொல்லுவாங்க. டாக்ஸிக் பீப்புள் வந்து எப்போவுமே கன்னிங்காக இருப்பாங்க. அவங்க எப்போவுமே எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இது நிறைய நடங்கள் நடக்கும். எப்போ நடக்கும்னா அந்த லவ் அப்படின்ற ஒரு மேட்டர் நடக்கும்போது நடக்கும். அந்த லவ்வர் வந்து அவ்வளோ அருமையாக உண்மையாக இருப்பாங்க. ஆனால் நம்ம பிரிஞ்சுக்கலாம் எமோஷனல் ஸ்மூத்தாக பிரிஞ்சுக்கலாம் சொல்லும் போது அவங்களால ஏற்றுக்க முடியாது. அடுத்த சைடில் இருக்கவங்க உங்களை அடிமையாகவே வச்சுக்க ஆசைப்படுவாங்க. நம்மளுடைய தோழி கூட ஒன் ஆஃப் த லிசனர், அவங்க பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பலை, அவங்க நம்மக்கிட்ட பேசும்போது இதே தான் சொன்னாங்க. அவர் இவங்களை வந்து ரொம்பவே வந்து பேடாக யூஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினார். எனக்கு எப்பவுமே நீ அடிமையாக இருக்கணும், என் கூடவே வந்து நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும், உனக்குன்னு தனியாக ப்ராசஸ் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, அதெல்லாம் மலையேறி வச்சுங்க. ஸோ எப்போவுமே ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்றத நம்பணும். அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ அப்போ என்னென்னா அவங்க பார்ட்னரை விட்டுடணும். அவ்வளோதான், முடிஞ்சது டாட், அவ்வளோதான், ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். அதை விட்டுட்டு திருப்பி போயிட்டு அவங்ககிட்ட பேசுகிறது, அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறது, இல்லை நம்ம ஃப்ரெண்டாக இருந்துக்கலாம்னு சொல்கிறது, இல்லை நம்ம சேட் பண்ணுறது, இல்லை அவங்களோட சோஷியல் ப்ரொஃபைலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட்டே ஆகாதுங்க. அது மேலும் நம்மளுக்கு ப்ரெஷரையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கும். உங்களால் ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியாது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக உணரணும். அதுக்கப்புறம் இண்டல்ஸ் யுவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பீயிங் ஏ பார்ட் ஆஃப் அ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிட்டர்மினல் டு யுவர் செல்ஃப் எஸ்டீம் அண்ட் மென்டல் ஹெல்த். ஸோ நிறைய உங்களையே வந்து நீங்கள் தாழ்த்திக்கப்பட வேண்டிய நிறைய வாய்ப்புகள் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ உங்களை வந்து அவங்க கீழே தள்ள வாய்ப்பு இருக்குது. மென்டல் ஹெல்த் நிறைய பிரச்சனை இருக்குது. அப்போ நீங்கள் உடனே டக்குன்னு வந்து நம்ம இன்னொரு ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கலாம். ரிலேஷன்ஷிப்பில் வந்து இவனை வந்து ஹர்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இன்னொருத்தனை வந்து லவ் பண்ணுற ஆரம்பிக்கலாம், இல்லை நம்ம வந்து அவளை வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதே தப்பு. ரஷ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளில வந்து அந்த காயம் மறைந்து அந்த காயத்திலேருந்து நீங்கள் வெளிப்பட்டு ஒரு தெளிவான முடிவு எடுப்பதற்கே கொஞ்சம் நாள் ஆகும். அப்போ அந்த தெளிவான முடிவு எடுக்கிற வரைக்கும் நீங்கள் ரஷ் பண்ணாதீங்க. எப்பயுமே ரஷ் பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும்
டயம் எடுக்கும். அந்த டயத்தை நீங்கள் கொடுக்கணும். அதில் வரைக்கும் நீங்கள் வந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச ஹாபீஸில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணலாம். இல்லை ஒரு ட்ரிப் போகலாம். ஒரு நல்ல ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் போய் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடிய நிறைய விஷயம் இருக்குது. அது எல்லாத்தையும் பண்ணலாம். அதை விட்டுட்டு தண்ணி அடிக்கிறது இல்லை நெகட்டிவ் வேல போகிறது எதுவுமே உங்களை வந்து சரி பண்ணாதுங்க. அது மேலும் உங்களை வந்து ஹர்ட் பண்ண தான் வைக்கும். ஸோ அப்போ இந்த 6 டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை நம்ம விடுபட போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஈஸியாக அந்த ஸ்மூத் ட்ரான்சிஷனிங் நடப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதுலேருந்து வெளிவந்து ஒரு நியூ ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கு ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மறக்காதீங்க. ஸோ இதை தாண்டி உங்களால் முடியலை, கஷ்டமாக இருக்குது, இது ரொம்பவே வலியாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் ஹெல்ப் நீங்கள் எடுத்தே ஆகணும். ஸோ இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கும். உங்களை வந்து உந்தி தள்ளும். உங்களை ஒரு மாற்றத்தை, உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கை எல்லாமே எனக்கு இருக்குது. அது கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் ஒரு சர்டைன் லெவலுக்கு மேலே தாண்டும் போது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை சீக் பண்ணியே ஆகணும். இது எல்லாமே நீங்கள் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களால் அதை வெளிவர முடியலை, அது வெளிவரணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் அரேஞ்ச் பண்ணணும், எப்படிலாம் அதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த எபிசோடை நான் உங்களுக்காக முடிக்கிறேன். ஸோ அடுத்தது குட்டி ஸ்டோரி எபிசோடு. இந்த குட்டி ஸ்டோரி எபிசோடில் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியோட, ஒரு கருத்துக்களோட, ஒரு நம்மளுடைய வாழ்க்கைக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லான விஷயங்களை உங்களுக்கு நிறையா கொண்டு வர நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய கொஸ்டின்ஸ் அடுத்த எபிசோடில் என்ன பேசலாம், இல்லை உங்களுடைய ஃபீட்பேக், இல்லை நீங்கள் கூட பேசணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு எழுதி அனுப்புங்க, என் கூட பேசலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட் இல்லை ஸ்பாட்டிஃபை லிசன் பண்ணுங்கள். ஒரு 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு சின்ன ஹெல்ப் அதை நீங்கள் பண்ணிடுங்க மறக்காமல். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பாடலாம் லிசன் பண்ணாலும் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பி. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ரொம்பவே என்னை வந்து தொடர்ந்து ஓடுவதற்கு. ஸோ அடுத்த எபிசோடில் உங்களுக்காக நிறைய ஒரு குட் டாப்பிக்கோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வெளிவருவது RJ Mano. நீங்கள் இருக்கீங்க RJ Mano, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக சந்தோஷமாக செம்மையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள் நண்பி. டேக் கேர் நண்பி. பை பாய்.